இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா, ஆரம்பிக்கும்போதே ஸ்ருதி அவங்க அம்மா, அவங்க அப்பாவும் பிளான் பண்றாங்க. எப்படி முத்து வச்சு பிரச்சனை பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு ஆள வேற வர சொல்லியிருக்காங்களாம். அத பத்தி ஸ்ருதி அவங்க அப்பாகிட்ட சொல்றாங்க. அவன வச்சு தான் பிரச்சனைய இப்ப ஆரம்பிக்கணும். மாப்பிள்ளைய நம்ம வீட்ல தங்க வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மீனா வந்து முத்துவ மிரட்டுறாங்க. எதுவும் பேசக்கூடாது, பேசக்கூடாதுன்னு. அவரு மௌனம் விரதம் இருக்கிற மாரி உட்காந்துருக்காரு. ஒரு ஆள் கூட வந்து முத்து வணக்கம் என்னப்பா எப்படி பார்க்குறாருன்னா, அவரு உடனே ஆக்ஷன்லயே பதில் சொல்றாரு. அதுக்கு உடனே மீனா கிட்ட கேட்குறாரு அவரு. என்னம்மா ஆச்சு அவருக்கு அப்படின்னு. இல்ல அவரு இன்னைக்கு மௌனவதம் இருக்காரு. இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மீனா. கிலோ கணக்குல நகை போட்டிருக்கிற ஸ்ருதியை பார்க்கறதுக்கு ரவி வேற வராப்புல. வந்து பார்த்துட்டு ஸ்ருதி ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த டைம் பார்த்து ஸ்ருதி அவங்க அம்மா வந்து கவு தட்டுறாங்க. அம்மா கவு தட்டுறாங்க விடுன்னா இது விட மாட்டுது. அதுக்குள்ள அவங்க உள்ள வந்துட்டாங்க. வந்துட்டு மாப்பிள்ளை நீங்க உள்ள இருக்கீங்களா? சாரி மாப்பிள்ளை அப்படின்னு. இல்ல சும்மா பார்க்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு அவரு தெரிச்சு ஓடுறாப்புல. ரோகிணி கிட்ட ரோகிணி ஃப்ரெண்டு வந்து சொல்லுது, ஸ்ருதி இது மாதிரி வந்து நிறைய நகை போட்டிருக்கு, நகை கடை விளம்பரத்துக்கு வந்துக்கிற மாதிரியே வந்துக்குது. அதை உங்க மாமியார் பார்த்தாங்கன்னா இன்னும் கேள்வி கேட்பாங்க கண்டிப்பா, நீ ஏன் இவ்வளோ கம்மியாக நகை போட்டிருக்க அப்படின்ட்டு அப்படின்ட்டு வந்து சொல்லுது. அதை கேட்ட உடனே ரோகிணிக்கா அதிர்ச்சி தூக்கி வாரி போட்டுது. ஏற்கனவே வந்து பார்லருக்கு பேரை மாத்தறதுக்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல இது வேறயா? இதுல வேற எங்க அப்பா இன்னும் வரலன்னு வேற கேட்பாங்க. முத்து வச்சு பிரச்சனை பண்றதுக்கு ஆள் வர சொன்னேன், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரோஹிணி. இல்ல அவன் வந்துருவான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா, அவன் வந்து முத்துன்னா சரக்கு சாப்பிடுவாருன்னு தெரியாதுல்ல, அதனால ஒயிட் ஷாப்ல இருக்கிற எல்லா சரக்குலையும் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சின்னு வந்துக்கிறேன். அதுக்கே எல்லாம் செலவாயிடுச்சுமா, பார்த்து கொஞ்சம் அதிகமாக போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு ஒன்று இவங்க சொல்கிறாங்க, நீ ஃபஸ்ட்டு வந்து அந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணியா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுங்க இதுங்க ரெண்டும். இந்த பக்கம் மீனாக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா முத்து வாயம்முன்னு கம்முன்னு உட்காந்துக்கிறாப்லையா அப்படின்ட்டு. மீனா கோசம் அவரும் கம்முன்னு இருக்காரு. எதுவும் பேசல. யாருக்கிட்டயும் பேசுறதில்ல. மீனா கேட்டாலே சைக்கிளில் தான் பதில் சொல்றாரு. அவனை மீனா பார்க்கணும். மீனா முகம் அப்படியே சிரிச்ச முகமா இருக்குது. ஏன்னா முத்து இவ்வளோ அமைதியா இருக்கிறது அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த பக்கம் ஸ்ருதி அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இப்போ அந்த நகை போட்டுருக்கதால செல்ஃபிலாம் எடுத்துன்னு ஒரு அமங்கலம் பண்ணின்னுக்கிறாங்க. முத்து சொல்றாரு, எவ்வளோ அமைதியாக இந்த பிரச்சனையெல்லாம் போயின்னுக்குதுல. இப்போ எங்கள் அம்மா மாலை எடுத்துன்னு போகிறாங்க. ஸ்ருதி அவங்க அம்மா மாலை எடுத்துன்னு போகிறாங்க. ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஸ்டேட் பிரச்சனையே வரும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்காரு மீனா கிட்ட. முத்து சொன்ன மாதிரியே பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துன்னு. இவங்க கேரளா மாடலில் வந்து துளசி மாலை தான் போடணுன்றாங்க. அவங்க இல்லை நாங்கள் கட்டின மாலை தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயம்மா சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா, இப்போ இங்கே தானே எங்கள் வீட்டில் தானே வாழுது, தமிழ்நாட்டில் தானே வருது. இது கேரளாவில் நடந்தால் அந்த ஃபங்க்ஷன் ஓகே நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ தமிழ்நாட்டு நடக்குது தானே, எங்கள் வீட்டு பொண்ணு தானே ஆயிட்டா இப்போ ஸ்ருதி, அதனால் இந்த மாலை தான் போடணும்னு சொல்லிட்டு விஜயம்மா சொல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபங்க்ஷனை நாங்கள் தானே அரேஞ்ச் பண்ணோம், அதனால் எங்கள் மாலை தான் போடணும்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே விஜயம்மா கேட்குறாங்க, நாங்கள் சொல்லி காட்டுறீங்க, நீங்கள் இது மாதிரி சொல்லி காட்டுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நாங்களே ஃபங்க்ஷனை இது பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு. ஆனால் பரவாயில்ல விஜயம்மா இது விஷயத்தெல்லாம் விட்டு கொடுக்காம சண்டை போடுறாங்க. அதுக்கு உடனே என்னாச்சு, இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை அதெல்லாம் கிடையாது, எங்கள் முறைப்படி எங்கள் சொந்தக்காரங்களாம் வந்து எங்களை கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் அம்மா சொல்கிறாங்க, எங்கள் சொந்தக்காரங்க கேள்வி கேட்க மாட்டாங்களா? அதெல்லாம் கிடையாது, எங்கள் மாலை தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முட்டிக்கிறாங்க. அதாவது கேரளா தமிழ்நாடு பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க. அதுக்கு உடனே ஸ்ருதி பார்த்து இது வேலைக்கு ஆகாது இதுக்கு மேலே போனா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாலையும் வாங்கி கழுத்தில் மாட்டிக்குது. அதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. இன்னைக்கு எபிசோட் கொஞ்சம் சுமார் தான். நாளைக்கு எபிசோட்லேயாவது இந்த உப்புமாவை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லா பிரச்சனையும் ஒரே ஒரு நாளில் 2 நாளில் மட்டும் கிளியர் பண்ணுறாங்க, மற்ற சீரியல் மாதிரி இல்லாமல். ஆனால் இந்த ஒரு விஷயத்தையும் இந்த முத்து தம்பி கை உடைச்ச விஷயத்தையும் இது மீனா தம்பி கை உடைச்ச விஷயத்தையும் கொஞ்சம் இழுன்னு இழுத்துட்டாங்க. இதை நாளையோட முடிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாளைக்கு எபிசோடில் பார்ப்போம். பாய்.